வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி டஃப் கொஷின் சீரீஸில் 17வது பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கில் இருந்து MTS 2025 கேட்டிருந்த கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி 16 வீடியோ பார்த்துருக்கோம், ரீசனிங்கும் மேத்ஸும் சேர்த்து. அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி டஃப் கொஷின்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், அது நம்ம யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கன்சிக்யூட்டிவ் ஈவன், கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இஸ் 624. வாட் இஸ் த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்? தொடர்ச்சியான இரண்டு இரட்டை எண்களின் பெருக்கல் பலன் 624. அந்த இரண்டு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியான இரண்டு இரட்டை எண்கள். ஓகே, தொடர்ச்சியான எண்கள்னா என்னது? கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா இப்போ 3, 4, 5 அந்த மாதிரி வராது. தொடர்ச்சியான இரண்டு இரட்டை எண்கள் அப்படின்னா 4, 6, 8, 10 அந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய இரட்டைப்படை எண்கள். இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எக்ஸ் ப்ளஸ் 2ஆக இருக்கும். இது 4, 4 + 2 6. அப்போ தொடர்ச்சியான இரண்டு இரட்டை எண்கள் அப்படின்னா ஒரு நம்பர் எக்ஸாக இருந்தால் இன்னொரு நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 2ஆக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் தான் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 624ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷினை நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா, இப்போ இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எக்ஸ் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன அப்படிங்கிறத பெருக்கி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். பட் அது ரொம்ப லென்த்தான மெத்தட், டைம் அதிகமாக எடுக்கும். இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா உங்களுக்கு என்ன வருமோ அதான் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று தான் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கூட்டுனா இதில் வர்ற ஒரு நம்பர் வரும், பெருக்குனா 624 வரும். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெண்டு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் நான் எடுக்கிறேன். ஒன்று 10, இன்னொன்று 12. இது ரெண்டுக்கு நடுவில் என்ன டிஃபரன்ஸு? 2ங்கிற டிஃபரன்ஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டை இந்த பெரிய நம்பர்லேருந்து கழிச்சேன் அப்படின்னா இதுவும் 10 ஆயிரும், இதுவும் 10, இதுவும் 10 ஆயிரும். ஸோ பெரிய நம்பர்லேருந்து டிஃபரன்ஸை கழிச்சோம் அப்படின்னா ரெண்டு நம்பரும் ஈக்குவல் நம்பராக மாறும். ஓகே, இப்போ இது ரெண்டோட கூடுதல் 10 + 12, இதோட கூடுதல் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் ரெண்டோட கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது, 22 வரப்போகுது. ஓகே, 22 வரப்போகுது. இந்த 22ல் 2 கழிச்சோம்னா என்ன வரும், 20 வரும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட 2 கழிச்சா என்ன கிடைக்குமோ அதுவும் கிடைக்கும். ஓகே, ரெண்டுமே 10 10 கிடைக்கும். இதில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ இன்னொரு நம்பர் 12ன்னு நம்ம இதை வச்சே சொல்ல முடியும், ஏன்னா அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள். அப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கூடுதல்ல இருந்து 2 கழிச்சுட்டு 2ஆ பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் மொதல் நம்பர் என்னவோ அது கிடைச்சிரும். அந்த மொதல் நம்பர் கூட இன்னொரு 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பரும் கிடைச்சிரும். அதான் இங்கே பண்ணியிருக்கேன். கூடுதல் கொடுத்துருந்தாங்க, கூடுதல் இருந்து 2 கழிச்சோம்னா 20, அதை ஈக்குவலாக பிரித்தேன் அப்படின்னா எனக்கு 10 வருது. 10 தான் அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, அது கூட 2 கூட்டினோம்னா 12ங்கிற ரெண்டாவது அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் என்னவோ அது வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை ஏன் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறேன். இப்போ இது கரெக்டான ஆன்சராக இருந்துச்சுன்னா, 54 கரெக்டான ஆன்சராக இருந்துச்சுன்னா இது வந்து என்னது 54ங்கிறது? அந்த இரண்டு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களுடைய கூடுதல் தான் இந்த 54. டூ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸோட சம்மு தான் இந்த 54 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த 54ல் 2 கழிச்சேன் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 52 வந்திருக்கும். இதை 2ஆ பிரித்தோம்னா என்ன வந்திருக்கும், பாதி வந்து பார்த்தீங்கன்னா 26. அப்போ ஒரு நம்பர் 26, இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருந்தது, +2 போட்டோம்னா. ஓகே, இது ஆன்சராக இருந்துருந்துச்சுன்னா ஒரு நம்பர் 26, இன்னொரு நம்பர் 28, ரெண்டையும் கூட்டினா 54 தான் வரும். ஓகே, இப்போ இதுதான் கரெக்டான எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா இதை வச்சா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இந்த ரெண்டையும் பெருக்குன்னா 624 வரணும். கூட்டுனா வர்றதை நம்ம பார்க்க வேண்டாம். கூட்டினா வருதா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி கூட்டினா வர்றதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டையும் பெருக்குன்னா இந்த 624 வருதான்னு பார்க்கணும். அதையும் மொத்தமாக முழுசாக பெருகிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் லென்த்தான மெத்தடாக போயிடும். அதில் யூனிட் டிஜிட்டை மட்டும் பாருங்கள். இப்போ கடைசி டிஜிட் 4 வரணும், அது வருதான்னு மட்டும் பாருங்கள். இதோட யூனிட் டிஜிட்டையும் இதோட யூனிட் டிஜிட்டையும் பெருக்குங்க. 6 8 48, 8 தான் வருது, 8ல் தான் முடியுது. ஓகே, பட் நம்மளுக்கு வந்து எங்கே எதில் முடியணும், 4ல் முடியணும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர் கிடையாது, ஏன்னா இது 8ல் முடியுது, நம்மளுக்கு 4ல் முடியணும். அப்போ ஆப்ஷன் ஏ இங்கே எலிமினேட் ஆகுது. ஓகே, இப்போ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 46, 46ல் 2 கழிச்சிங்கன்னா 44, 44 2ஆ பிரிச்சிங்கன்னா 22, 22 தான் சின்ன நம்பர், அப்போ 24 இன்னொரு நம்பர், 2 8, இங்கேயும் 8 தான் வருது யூனிட் டிஜிட். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது.
அடுத்து ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 44. 44 ரெண்டை கழிச்சிங்கன்னா 42. 42 ரெண்டா பிரிச்சா 21 23ன்ட்டு வருது. ரெண்டுமே ஒற்றைப்படை எண்கள். இதுலயே இது வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இரட்டைப்படை எண்களா இருக்கணும். ஓகே, அடுத்து 50. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 50. 50ல் 2 போனுச்சுன்னா 48. 48ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 44. அடுத்து இன்னொன்று 46 இருந்துரும். ஓகே, 4 24. ஸோ 4ல் முடியுது. ஸோ 4ல் முடிகிற மாதிரி இது மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நீங்கள் மொத்தமாக பெருக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துலையுமே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே 24 வந்துடும். ஓகே, 24 26. ஓகே, 24 26 பாதினா 24 26 தான். ஸோ 4 24 கரெக்டு தான். ஓகே, ஏன்னா 40 40 1600 போயிடும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மெத்தடு இதுதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாதியாக பிரித்தோம்னா 24, அடுத்த நம்பர் 26. ஸோ 4 24 24 26 நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு 624 தான் வரும். பட் மொத்தமாக பெருக்கணும்னு அவசியம் இல்லை. யூனிட் டிஜிட்டை வச்சா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்தடுத்து கேட்பாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை குயிக்காக பண்ணணும். ஓகே, இதை வந்து இதெல்லாம் நீங்கள் -2 -2லாம் போட வேண்டாம். இதில் பாதி, இதில் -2 போனுச்சுன்னா 52. 52ல் பாதி 26. 26 + 28 6 8 48. 8ல் முடியும். பட் இது 4ல் முடிஞ்சிருக்கு. இப்படி மைண்ட்லேயே இதை பண்ணலாம். இதுக்கு பேப்பர் பென் கூட அவசியம் கிடையாது. ஓகே, முடிஞ்சவங்க மைண்டில் பண்ணுங்க, முடியாதவங்க எழுதி பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive add numbers is 323. வாட் இஸ் த சம் ஆஃப் 2 numbers? ஸோ இங்கே வந்து 2 ஒற்றை எண்கள். ஓகே, ஒற்றைப்படை எண்களின் பெருக்கல் வந்து 323. அவற்றின் கூட்டுத்தொகையை கேட்டிருக்காங்க. ரெண்டுமே தொடர்ச்சியான ஒற்றை எண்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 13 15 அந்த மாதிரி 17 19 இதெல்லாமே அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள். இங்கேயுமே டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். ஓகே, பெருக்குனா 323 வரணும், 3ல் முடியணும். ஓகே, அப்போ இங்கேயுமே நீங்கள் அதே தான் பண்ண போறீங்க. இப்போ ஆப்ஷன் ஏவை வந்து பாருங்க. 36ல் 2 போனுச்சுன்னா 34. 34ல் பாதி 17. ஒரு நம்பர் 17 இருந்தால் அடுத்த நம்பர் வந்து 19 இருக்கும். ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 7 63. 3ல் முடியுது. 3ல் முடிகிறது தான் நம்மளுக்கு ஆன்சரே. ஓகே, இது ஆன்சராக இருக்கலாம். இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, அப்படியே 17ஐயும் 19ஐயும் பெருக்குங்க. எக்ஸாக்டாக 323 கொடுத்துருச்சுன்னா இது மட்டும்தான் ஆன்சர். ஏன்னா இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கலாம். இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் வச்சு பார்க்குறப்போ 3ல் முடிகிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கலாம். ஆனால் மொத்தமாக அதை பெருக்கி பார்க்குறப்போ ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 323 வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ரிமைனிங் ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்க. இல்லைன்னா 17 × 19 323 தான் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. 323 தான் வருதுன்னா இதுதான் ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை பெருக்கிறது ஈஸியா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல 17 × 19 போடுறது ஈஸி. ஓகே, ஏன்னா 20 × 17 எத்தனை? 340. அதில் ஒரு 17 போனுச்சுன்னா 323. 19 × 17. அப்போ இது வந்து பெருக்கிறது ஈஸி. அப்போ இதுதான் ஆன்சர்னு என்னால் போட முடியும். இந்த இடத்துல பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? மற்ற ஆப்ஷனை இதே மாதிரி செக் பண்ணுவேன். இப்போ ஆப்ஷன் பி 34. 34ல் 2 கழிச்சோம்னா 32. 32ல் பாதிங்கிறப்போ 16. 16ங்கிறத இரட்டைப்படை எண். இங்கே 2 ஒற்றைப்படை அப்படிங்கிறப்போ இது ஆன்சராக இருக்காது. அதே மாதிரி இங்கே 38. 38ல் 2 கழிச்சோம் அப்படின்னா 36. 36 நம்ம 2ஆ பிரித்தோம்னா 18 18ஆ பிரியும். இதுவும் இரட்டைப்படை எண். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஓகே, அடுத்து 30ல் 2 போனுச்சுன்னா 28. 28 2ஆ பிரித்தோம்னா 14 14ன்னு பிரியும். இதுவும் இரட்டைப்படை எண். இதுவும் ஆன்சர் கிடையாது. ஓகே, மற்ற ஆப்ஷன் எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி பண்ணால் இரட்டைப்படை எண்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒற்றைப்படை எண்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இங்கே வந்து கரெக்ட். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின். த டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 consecutive add numbers is 88. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers? தொடர்ச்சியான 2 ஒற்றை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 88. ஓகே, அவற்றின் பெருக்கல் என்ன? தொடர்ச்சியான 2 ஒற்றை எண்கள், அதனுடைய வர்க்கம், அதனுடைய வித்தியாசம், அது வந்து பார்த்தீங்கன்னா 88. பெருக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியான 2 consecutive ஈவன் ஆட் அப்படின்னாலே ஒன்று எக்ஸாக இருந்தால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா x + 2ஆக இருக்கும். இப்போ இதுதான் பெருசு. ஓகே, ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும் அப்படின்னா x + 2 the whole square minus x². இதுதான் வந்து அதோட வர்க்கங்களுடைய டிஃபரன்ஸ். ஓகே, வர்க்கங்களுடைய வித்தியாசம். இது வந்து பார்த்தீங்கன்னா 88ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. x ×
எக்ஸ் ப்ளஸ் டூ. இதை பெருக்குனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். நான் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், தெரிஞ்ச ஃபார்முலா தான். அதை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வேறு நீங்கள் எந்த மெத்தடும் ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயருக்கு 4 ப்ளஸ் 2xy, 2க்கு 2 வந்துடும், அடுத்து எக்ஸுக்கு எக்ஸ் வந்துடும், ஒய்க்கு இன்னொரு 2 இருக்குது, அப்போ 2 × 2 4, 4xன்னு வந்துருக்கும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் = 88, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த ப்ளஸ் 4 இங்கே போனால் -4 ஆகும். அப்போ 4x வந்து பார்த்தீங்கன்னா 88 மைனஸ் 4 84 இருந்திருக்கும். 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2 நாங்க 8 1 நாங்க 4 21ன்னு வந்துடும். எக்ஸ் 21 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து எத்தனை? 23. 21 23, இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்னா கேட்டிருக்காங்க. 21 × 23 தான் கேட்டிருக்காங்க. இங்கே யூனிட் டிஜிட்டை பாருங்க, 1 3 3, 3ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்திருக்கு. இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ 2 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் கொடுத்தாலும் இங்கே இதே தான் வரப்போகுது. ஓகே, 2 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் கொடுத்தாலும் இதே தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம எக்ஸ் + 2 தான் எடுக்க போகிறோம். அதோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சேம் ஃபார்முலா தான். ஓகே, இப்போ உங்களுக்கு அடுத்து இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். The difference of squares of 2 consecutive odd numbers is 64. What is the smaller of 2 numbers கேட்டிருக்காங்க. இங்கே வந்து அவங்க மல்டிப்ளிகேஷன் கேட்கல, 2 நம்பரில் எது சின்ன நம்பர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியான 2 ஒற்றை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 64, சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் எக்ஸ் + 2, அப்போ எக்ஸ் + 2 the whole square minus x square, difference of squares of 2 consecutive odd numbers. இது ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ். ஓகே, அடுத்தடுத்த ஆட் நம்பர். இது வந்து 64. ஓகே, அதோட ஸ்கொயரோட டிஃபரன்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? x² + 4 + 4xன்னு வந்திருக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், ஈக்குவல் டு 64 வந்துடும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இந்த 4 இங்கே போனால் மைனஸ் ஆகும். அப்போ 4x வந்து பார்த்தீங்கன்னா 60 இருந்திருக்கும். 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 15ன்னு வந்துருக்கும். எக்ஸ் வந்து 15, எக்ஸ் தான் சின்ன நம்பர். ஸோ 15 அப்படிங்கிறதா இங்கே ஆன்சரே. ஓகே, ஒருவேளை பெரிய நம்பர் கேட்குறாங்கன்னா அடுத்த ஒற்றைப்படை எண் பெரிய நம்பர் என்னது? 17. ஓகே, இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண் வந்து பார்த்தீங்கன்னா 17 இருக்கும். ஓகே, த சம் ஆஃப் 3 consecutive even numbers is 42. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்? கன்சிக்யூட்டிவ் நிறையா கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் வந்து ஒரு 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். தொடர்ச்சியான 3 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 42, அதில் சிறிய எண் எது? தொடர்ச்சியான 3 இரட்டை எண்கள்னா ஒன்று எக்ஸாக இருந்தால் இன்னொன்று எக்ஸ் + 2 இருக்கும், இன்னொன்று எக்ஸ் + 4 இருக்கும். அதாவது இப்போ 2 4 6, இது எக்ஸ்னா இது எக்ஸ் + 2, இது எக்ஸ் + 4 இருக்கும். ஓகே, இப்போ இதோட கூடுதல் கொடுத்துருக்காங்க. சம் வந்து பார்த்தீங்கன்னா 42ன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொகை 42, இந்த 3ஐயும் கூட்டுங்க, அவ்வளோதான். இது வந்து 42. இப்போ எக்ஸ் 3 வாட்டி வந்திருக்கு, 3x, 2 + 4 6, 6 இந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன வரும்? 42ல் 6 போணுச்சுன்னா 36 ஆகும். 3ஆல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 3 3 2 3 6 12ன்னு வந்துருக்கும். ஸ்மாலஸ்ட்டு 12 தான், எக்ஸ் தான் ஸ்மாலஸ்ட்டு. ஸோ 12 அப்படிங்கிறத ஆன்சர். லார்ஜஸ்ட் கேட்டாங்கன்னா x + 4 போடணும், மிடில் நம்பர் கேட்டாங்கன்னா x + 2 போடணும். ஓகே, சம் ஆஃப் 3 consecutive even numbers is 18. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்? ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் நம்பருக்கும் லார்ஜஸ்ட் நம்பருக்குமான ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. 3 தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களின் கூடுதல் 18. அந்த 3 எண்களின் மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய எண்களின் பெருக்கல் பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்று எக்ஸு, இன்னொன்று x + 2, இன்னொன்று x + 4 இருந்திருக்கும். கூட்டினீங்கன்னா என்னது? 18க்கு ஈக்குவல். ஸோ 3x = இந்த 6 இந்த பக்கம் போனுச்சுன்னா மைனஸ் ஆகும், 12ன்னு வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன வந்திருக்கும்? 4 3 12. ஸோ எக்ஸோட வேல்யூ 4. இது சின்ன நம்பர், பெரிய நம்பர் x + 4, அப்போ 8. இது ரெண்டோட பெருக்கல் தான் கேட்டிருக்காங்க. 4 8 32, 32 தான் ஆன்சர். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான், இதெல்லாம் சிம்பிள் தான். பட் இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து நிறையா கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 1 2 உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். ரிப்பீட்டடாக நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, the product of 2 consecutive positive multiples of 5 is 750. What is the smaller of 2 numbers? 5இன் அடுத்தடுத்த 2 நேர்மறை மடங்குகளின் பெருக்கல் பலன் 750 ஆகும். அந்த 2 எண்களில் சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க.
2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னா 5வது வாய்ப்பாட்டில் வரக்கூடிய அடுத்தடுத்த 2 நம்பர். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40ம் 45ம் 80ம் 85ம் 95ம் 100ம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 5ஓட மல்டிபிள்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் எக்ஸாக இருந்தால் அடுத்த நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 5ஆக இருக்கும். இதுவும் 5ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 5ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே 5ஓட மல்டிபிள் தான். இப்போ இதை ரெண்டையும் பெருக்குனா 75 வருது. ஓகே, இதை ரெண்டையும் பெருக்குனா என்ன வருது? 750. 75ல் 750 வருது. இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஆப்ஷனை வச்சே சால்வ் பண்ணிடுங்க. இப்போ வாட் இஸ் த ஸ்மாலர் ஆஃப் த 2 நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கே சின்ன நம்பர் எது, இந்த ரெண்டுல சின்ன நம்பர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சர், அதுதான் சின்ன நம்பராக இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து சின்ன நம்பர் 30ஆக இருந்திருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 5 வந்து 35ஆக இருந்திருக்கும். இது ரெண்டையும் பெருக்குனா 750 வருமா? கண்டிப்பாக பெருசாக போயிடும். ஏன்னா 30 30 900. இப்போ இது வராது. ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் 20, அடுத்த நம்பர் 25. 25 ஸ்கொயரே 25 25 625 தான். அப்போ 20 25 நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, வராது. 20 25 போட்டாலுமே 500 தான் வரும். ஓகே, நீங்கள் அப்படியே கூட பெருக்கிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய நம்பர் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து 15. ஸோ 20 கிடையாது, 20 அதோட சின்னது அப்படிங்கிறப்போ 15ம் இருக்காது. அடுத்து 25, ஆப்ஷன் டியை பாருங்கள், 25 அதான் இருக்க போகுது. 25 × 30. ஓகே, 3 25 75, அடுத்து ஒரு 0 750. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க நம்புகிறேன். ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள், அந்த இடத்துல யோசிங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. A and B are 2 positive odd numbers. A into B is equal to 9. A is less than B. What is the value of A plus B ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, A மற்றும் B இரண்டு நேர்மறை ஒற்றை எண்கள். A into B 9. இதில் A வந்து பியை விட சிறுசு, A தான் பெருசு. ஓகே, A plus B-யோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏயும் பியும் ஒற்றைப்படை எண்கள் தான், அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஏ இன்ட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ஆட் ஃபேக்டர்ஸ், ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் என்ன, 9 வகுக்கக்கூடிய எண்கள் வந்து என்னென்னு பார்க்கணும். அதாவது எந்த 2 ஒற்றைப்படை எண்ணை பெருக்குனா 9 வரும்ட்டு பாருங்க. இப்போ இதில் ஏ வந்து சின்ன நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ 1 × 9 வேற 3 × 3 தான் இருக்குது. ஆனால் ஏ பியை விட சின்னதுன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ இதுவும் வராது. ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. இதை கூட்டுனா என்ன வருதுன்ட்டு பாருங்க. ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இதில் இருக்குது. கூட்டினா என்ன வருது? A + B கூட்டினா வந்து என்னது 1 + 9 10 வருது. 10 ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்படியும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள் தான், இதெல்லாம் டஃப் கொஷின்ங்கிற அந்த கணக்கிலே வராது, அந்த மாதிரி சொல்லவே முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது என்ன பண்ணணும்ட்டு தெரியாது. ஓகே, இந்த மாதிரி கொஷின் பார்க்காம போகிறவங்களுக்கு டக்குன்னு எக்ஸாமில் பார்க்குறப்போ கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் யோசிப்பாங்க. அந்த யோசிக்கிற டைமை கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவுமே புதுசாக இருக்கக்கூடாது. அவங்க இது வரைக்கும் கேட்காத மாதிரி ஒரு கொஷினை கேட்டாங்கன்னா வேணால் நீங்கள் அங்கே யோசிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் கேட்ட மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க, அங்கேயே நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மற்றவனோட பின்னால் வந்துடுவீங்க. ஓகே, நம்ம அட்லீஸ்ட் அடுத்தவனோட முன்னால் போகலாட்டி அவனுக்கு ஈக்குவலாக வச்சு நம்ம வந்து கம்பீட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் 5-digit நம்பர் தட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். மிகப்பெரிய 5 இலக்க முழு வர்க்க எண் எது? இப்போ லார்ஜஸ்ட் கிரேட்டஸ்ட் 5-digit நம்பர் அப்படின்னா 9 வாட்டி நம்ம வந்து 5 வாட்டி 9 போடணும். 5 digit அப்படிங்கிறதுனால 99,999. இப்போ 5 digit தான் இருக்கணும், அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும், ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கணும். அதுலேயே லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 5 digitல லார்ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 80,000. 80,000லேருந்து 99,000 வரைக்கும் ஒரு நம்பர் கூடயா வராது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டிப்பாக வரும், இது இருக்காது. 88,000லேருந்து 99 வரைக்கும் ஒரு நம்பர் கூட வராது, கண்டிப்பாக வரும், இதுவும் இருக்காது. 90,000லேருந்து 99,999 வரைக்கும் ஒரு நம்பர் கூட வராது, இதுவும் இருக்காது. இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, சிம்பிள், இதுதான் ஆன்சர். 99,856 அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக 10,000 டிஃபரன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வரும். ஸோ அதை வச்சு நான் வந்து இந்த இடத்துல ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படி மாதிரி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா ஒரு நம்பர்
4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 மெத்தட் சொல்கிறேன். மேக்ஸிமம் அந்த 2 மெத்தட்லேயே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். வரலன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு என்னமாச்சும் பண்ணலாமான்ட்டு யோசிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா அதோட கடைசி டிஜிட் வந்து 0, 1, 4, 5, 6, 9 இதில் ஏதாச்சும் ஒன்றில் தான் முடியும். 2, 3, 7, 8ல் முடிகிற நம்பர் அது முடியுது, அதோட கடைசி டிஜிட் வந்து இந்த நம்பரில் முடியுது அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. இப்போ இங்கே வந்து பாருங்கள் 1935 5ல் முடியுது. 5ல் முடிகிற நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கலாம். 0ல் முடிகிற நம்பர் இருக்கலாம். 0ல் முடிகிற நம்பர் இருக்கலாம். 1ல் முடிகிற நம்பரும் இருக்கலாம். ஆனால் 2ல் 3ல் 7ல் 8ல் முடிகிற நம்பர் இருக்காது. இப்போ இங்கே பார்த்தா 4 நம்பருமே 4 ஆப்ஷனுமே 6ல் முடிகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு ட்ரிக்கு என்ன அப்படின்னா, அதனுடைய டிஜிட்டல் சம் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரோட டிஜிட்டல் சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா டிஜிட்டல் சம் வந்து 1, 4, 7, 9 இருந்தால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது 1681. இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரானு செக் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் 1ல் முடியுது, சான்ஸ் இருக்குது. அடுத்த மெத்தட் என்ன, இதோட டிஜிட்டல் சம் பார்க்கணும். 1 + 6 + 8 + 1ங்கிறது அதோட டிஜிட்டல் சம். ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டணும். கூட்டினா 16 வருதா, இப்போ 2 டிஜிட் வந்துருச்சு, மறுபடியும் கூட்டுங்க. 1 + 6 7, இந்த மாதிரி ஒரு டிஜிட் வர்ற வரைக்கும் கூட்டுங்க. இப்போ 7ங்கிறது இந்த நம்பரில் ஒன்றா தான் இருக்குது. 1ல் 4ல் 7ல் 9ல் இந்த டிஜிட்டல் சம் வருது அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறதுக்கு பாசிபிளாக இருக்குது. கண்டிப்பாக இருக்கும் அப்படி மாதிரி அவசியம் இல்லை. பாசிபிள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சம் பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு இந்த 1, 4, 7, 9ல் ஒரு நம்பர் தான் வரும். ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனுக்கு 1 வரும், அடுத்த 2 ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 தான் வரும் டிஜிட்டல் சம் பார்த்தாலும். அதுக்கப்புறம் எல்லா டிஜிட்டுமே 6ல் தான் முடியுது. 2 ட்ரிக்குமே இங்கே வேலை செய்யாது. ஆனால் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் நீங்கள் இங்கே இந்த டிஃப்ரென்ஸை வச்சே போட்டுடலாம். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜஸ்ட்டு 5 டிஜிட்னு கொடுத்துருக்காங்க, அது 99,999. ஆனால் 88,000, 80,000, 90,000 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது. அதை விட ரொம்ப கம்மியான நம்பர். 10,000 கேப்பில் ஒரு யூனிட் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கூட வராமல் இருக்கும். இதை யோசிச்சிங்கனால நீங்கள் வந்து இதுதான் ஆன்சர்ன்ட்டு போட்டுருவீங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து இதே மாதிரி வேற கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த 2 ட்ரிக்கை சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த 2 ட்ரிக்குமே இந்த கொஸ்டினுக்கு யூஸ் ஆகலை தவிர கண்டிப்பாக உங்களுக்கு வேற இடத்துல யூஸ் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.